ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமார் அறிமுக கூட்டம் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் அதிமுக தேர்தல் பொறுப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான தங்கமணி உரையாற்றினார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்திய வரலாற்றிலேயே 23 நாட்கள் நாடாளுமன்றம் முடிஞ்சது அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான். எதற்காக என்றால் தமிழக மக்களுடைய உரிமையை மீட்டெடுப்பதற்காக. ஆனால் இவர்கள் என்ன கர்நாடகாவில் இருக்கின்ற முதலமைச்சர் சொல்கின்றார், துணை முதலமைச்சர் சொல்கின்றார், தமிழகத்திற்கு ஒரு தண்ணீர் தரமாட்டோம் என்று சொல்கின்றார். இங்கு இருக்கின்ற முதலமைச்சர் ஒரு நாளாவது தமிழகத்துக்கு தேவையான தண்ணீரை திறந்துவிடுங்கள் என்று ஒரு அறிக்கை வைத்திருப்பாரா? காரணம், காங்கிரஸோடு கூட்டணியில் இருக்கின்றார். கர்நாடகத்தில் இருக்கின்ற ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி. ஏதாவது தண்ணீர் கேட்டோம் என்று சொன்னால் நம்ம கூட்டணியிலிருந்து கழித்து விடுவார்கள். ஆக மக்கள் எப்படிப்பட்டு போனால் என்ன, நமக்கு எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழக மக்களுடைய உரிமையை பறிகொடுத்து இந்த திமுக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதைத்தான் நான் சொன்னேன். இந்த ஆட்சிக்கு முடிவுறுகின்ற தேர்தலாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த எடப்பாடியானவர்கள் அதிக நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு அதிக எண்ணிக்கையிலே நாம் வைக்கின்றோம். அதற்கு நாம் இந்த முறை நாடாளுமன்றத்திலே நாம் அதிக உறுப்பினரை பெற்றுக் கொண்டோம் என்று சொன்னால் தண்ணீர் மட்டுமல்ல, தமிழகத்திற்கு தேவையான திட்டங்கள் என்று சொன்னால் அண்ணன் அவர்கள் இருக்கின்ற போது 4 ஆண்டு காலம் சரித்திரத்திலேயே இல்லாத அளவுக்கு 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தார்கள். ஒரே ஆண்டிலே 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தார்கள். காரணம், நமது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக இருந்தார்கள். கேட்டோன்னு கொடுத்தார்கள். ஆனால் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவரவர்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்துவிட்டு அங்கே நாடாளுமன்றத்தில் பெஞ்சியை கேட்டுவிட்டு வந்துவிட்டார்கள் 5 ஆண்டு காலமாக. ஆக மீண்டும் அவர்களுக்கு வாக்களித்தோம் என்று சொன்னால் நமது உரிமை போய்விடும். அந்த உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இரட்டை இலக்கியத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நீங்கள் மக்களிடத்திலே எடுத்துச் சொல்ல வேண்டும். மக்களுக்கு எடுத்துச் சொல்கின்ற போதுதான் உண்மை நிலைமை தெரியும். இல்லை என்றால் தினந்தோறும் ஒரு பெண்ணை சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள். கடந்த தேர்தலில் என்ன சொன்னார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து இல்லத்தரசுகளுக்கும் 1000 ரூபாய் என்று சொன்னார்கள். ஆனால் எடப்பாடியார் அவர்கள் சொன்னார்கள், கேஸ் விலை உயர்ந்து கொண்டு இருக்கின்றது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 6 சிலிண்டர் தருவோம் என்று சொன்னார். ஆனால் மக்கள் பார்த்தார்கள் 6 சிலிண்டரை விட 1000 ரூபாய் அதிகமாக இருக்கின்றது என்று வாக்களித்தார்கள். 27 மாதங்கள் கழித்து சட்டமன்றத்திலே நாங்கள் அண்ணன் தலைமையிலே நாங்களும் அண்ணன் சமூகம் போன்றவெல்லாம் சட்டமன்றத்திலே போராடினோம். அதுக்கு பின்னால் அனைத்து மாவட்ட தலைநகரில் ஒரு முறைக்கு 2 முறை போராட்டம் நடத்தி 27 மாதங்கள் கழித்துதான் அதிலும் பாதி பேருக்கு தானே போய் 1000 ரூபாய் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அம்மா அவர்கள் இருக்கின்ற போது தேர்தல் அறிக்கை என்று சொன்னால் அரிசி கார்டு வைக்கின்றவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் சரி அத்தனை பேருக்கும் அந்த நலத்திட்டத்தை செல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே திட்டம் தீட்டினார்கள். அதை போல்தான் நிச்சயம் பேன் என்று சொன்னார்கள். அந்த தினம் 2,17 லட்சம் குடும்பங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி. ஆனால் இந்த இடத்திலே பெரிய சொல்லி ஆட்சியை கேட்டு வந்துவிட்டு இந்த பாதி பேருக்கு மட்டும்தான் 1000 ரூபாய் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த 1000 ரூபாய் கொடுத்தவர்கள் கூட இன்று உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கலாம். ஆனால் விலைவாசியை நிறுத்தி பாருங்கள். இந்த அரிசி ஒரு கிலோ 11 ரூபாய் எழுந்திருக்கின்றது. மாசத்துக்கு சர்வசாதாரணமாக ஒருவர் 30 ரூபாய் என்று வைத்துக் கொண்டால் கூட 400 ரூபாய் அளவுக்கு உங்களுக்கு அதிகமாக இருப்பது. மற்ற விலைவாசி எல்லாம் எழுந்திருப்பது. 1000 ரூபாய் கொடுத்துவிட்டு இன்னும் கூடுதலான 1000 ரூபாய் உங்களுக்கு செலவாகின்ற அளவிலே விலைவாசி எழுந்திருப்பது. அம்மாவுடைய ஆட்சியிலும் அதை நிலப்பாடுகள் ஆட்சியும் இந்த அளவுக்கு விலைவாசி எழுதுவா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். 1000 ரூபாய் கொடுத்துவிட்டு இப்ப 2000 ரூபாய் உங்களுக்கு செலவாகி கொண்டிருக்கின்றது. அதே நகர பகுதிகளுக்கு வீட்டு வரி எழுந்திருப்பது, சொத்து வரி எழுந்திருப்பது, குடியை கட்டணம் எழுந்திருப்பது, தமிழகம் முழுவதுமே மின் கட்டணம் எழுந்திருப்பது. இதையெல்லாம் ஏற்றுவிட்டு உங்களுக்கு 1000 ரூபாய் 27 மாதங்கள் கழித்து கொடுத்திருக்கின்றார்கள். உங்கள் வீட்டுக்கு திமுக ஓட்டு கேட்க வந்தால் நீங்கள் கேட்க வேண்டியது 27 மாதங்கள் கழித்து கொடுத்திருக்கின்றீர்கள், உங்களுக்கு 27,000 ரூபாயை கொடுங்கள், அதற்கு பின்னால் வாக்குறுதிகள் என்று சொல்லுங்கள். அப்படிதான் பொய்யான வாக்குறுதியை கொடுக்க மாட்டார்கள். இல்லை என்றால் இப்பொழுது 500 ரூபாய் சூரியத்துடன் என்று பொய்யை சொல்லுவார். எப்படி இருந்தாலும் மக்கள் பொய்யை சொன்னால் ஏற்றுக்கொள்வார் என்று இப்படி 500 ரூபாய்க்கு நான் சிலிண்டர் தருவோம் வந்தால் நாங்கள் தருவோம் என்று சொல்கிறார். ஆனால் 100 ரூபாய் மானியம் தருவோம் என்று சொன்னார். ஒவ்வொரு சிலிண்டருக்கும் 100 ரூபாய் மானியம் தருவோம் என்று சொன்னார்.
இப்போது 3 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. வெறும் 3 ரூபாய் கூட வரவில்லை தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதி. அதே போல பெட்ரோல் டீசல் நாங்கள் வந்தால் 65 ரூபாய் 75 ரூபாய் என்கிறார்கள். இப்போது 3 ஆண்டு காலமாக அவர்கள் தான் ஆட்சியில் இருக்கின்றார்கள். தேர்தல் நேரத்தில் பெட்ரோலுக்கு 5 ரூபாய் என்று சொன்னார்கள், 1 ரூபாய் கொடுக்கவில்லை. பக்கத்தில் இருக்கின்ற கர்நாடகா மாநிலத்திலே டீசல் 7 ரூபாய் குறைவு, பெட்ரோலுக்கு 10 ரூபாய் குறைவு. ஆக இந்த மாநில அரசு மக்களுடைய துன்பத்தை கஷ்டத்தை ஏற்படுத்தி வரியாக பெருக்க வேண்டும் என்றுதான் தாக்கின்றார்கள். பொய்யான வாக்குறுதியை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்.